Hi friends, welcome back to Food Master. Food Master நான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பலாக்கொட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பலாக்கொட்டையை வந்து தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பாருங்கள், தோலை உரிச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் எடுத்து ஒரு 1/2 கிலோ பலாக்கொட்டையை அதில் போட்டு பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றிட்டு பலாக்கொட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை வந்து போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்ட பிறகு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பலாக்கொட்டை வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 2 வெங்காயத்தை வச்சு நம்ம பொடியை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வானலை எடுத்துட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்ட பிறகு நம்ம வந்து பெருஞ்சீரகத்தை வந்து நல்லா பொரிய விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை வந்து நல்லா போட்டுக்கணும். இது கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். இந்த சைடு பலாக்கொட்டை வெந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து அது மிக்சியில் கட் பண்ணி போட்டு நல்லா கோரஸை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுவுமே வந்து நல்லா வதக்கட்டும். ஸோ வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியுமே வந்து இதில் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு, தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் 3 நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பலாக்கொட்டை வெந்துருச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு தான், அது கீழே ஊற்றிடலாம். ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு பலாக்கொட்டையை வந்து நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக வந்து மசிச்சு விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், மசிச்சு வச்ச பலாக்கொட்டையை நம்ம வந்து கடாயில் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கணும். அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம், காஷ்மீர் சில்லி ஃப்ளோர். இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைச்சிட்டு வச்சிருக்கிற மிளகாய் தூளை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மசாலா கூட நம்ம என்ன பண்ணோம்னா, அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இது 3த்தையும் அரைச்சி நம்ம வந்து தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி விட்டு நல்லா கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடியை வச்சு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விடணும். ஸோ உப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து பலாக்கொட்டையில் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணல, கொத்தமல்லி ஆட் பண்ணல. ஸோ இதுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் தான் போட்டிருக்கோம், ட்ரை மேத்தி லீவ்ஸு. ஸோ இது போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்பவும் சூப்பரான பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஆட்டுக்கறியும் இதே ப்ராசஸில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃபன் ஐட்டமுக்குலாம் இந்த குழம்பு நல்லா இருக்கும். இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.